கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். படகிலே சீசர்களோடு இயேசு கிறிஸ்து கப்பல் பயணம் மேற்கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து நல்லா தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான சுழல் காற்று ஒன்று அடித்தது. கப்பலினுடைய முன்னணியத்தில் இருந்து கப்பலை ஓட்டி கொண்டிருக்கிற சீசர்கள் எல்லாரும் பயந்து அலற ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவரை அவர்கள் எழுப்பினார்கள். எழுந்து ஆண்டவர் காற்றை அதற்றினார். கடலை பார்த்து இறையாதே, அமைதலாக இருந்தார். அது அப்படியே ஆகிப்போச்சு. இப்போ அந்த சீசர்கள்ட்ட அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? நான் ரொம்ப துவங்கிட்டேனோ, நீங்க ரொம்ப அலறிட்டீங்களோ, ரொம்ப பயந்துட்டீங்களோ அப்படின்னு அவர் சொல்லல. ஆண்டவர் அவர்களை ஆறுதல் படுத்தல, மாறாக கடிந்து கொண்டார். ஏன் அப்படி பயப்படுத? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லை? இதுதான் ஆண்டவருடைய பலத்த செய்கைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து வைத்திருக்கின்றவர்களாய், அனுபவிக்கின்றவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய் நாம் இருப்போமே என்றால், எத்தனை எதிர்மறையான சூழல்கள் நமக்கு வந்தாலும், எத்தனை புயல் காற்றுகள் சூழல்கள் எதிராக சுற்றி சுற்றி அடித்தாலும், இந்த பிரச்சனை என்னை மூழ்கடித்து விடும் என்கிற நெருக்கமான நிலையிலே நாம் இருந்து கொண்டிருந்தால் நாம் கலங்க மாட்டோம். காரணம், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த எண்ணம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் சூழ்நிலையை பார்த்து நம்ம கலங்கிறோம், பயப்பட்டு விடுகிறோம். இதை அறிந்த ஆண்டவர், ஏன் இப்படி பயப்படுத அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் எந்த வகையான சூழ்நிலைகளிலும் பயமில்லாமல் வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். நெருக்கங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். சூழ்நிலைகளை தலைகளாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நல்ல ஆண்டவரே, தேவையற்ற பயம் எங்களுக்குள் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.